MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சிபிஐ இந்த கரூர் விஷயத்தை விசாரிக்கிற அந்த விசாரணையில் விஜய் 88வது ஆள். இவரோட அது முடிய போறதில்லை. இவர் விட்னஸை ஏன் கூப்பிடுறாங்கன்னா he was the eye witness, மெயின் ஐ விட்னஸ். போலீஸை வாழ்த்தி பாராட்டி நன்றி சொன்னவரே ½ அப்படியே என்ன சொல்றாருன்னா, காட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும், ஜாக்கிரதை, இதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்னு சொல்றாரு போலீஸை. இது ரெண்டு பேச்சுக்கும் என்னத்துக்காக இப்படி பேசுனீங்கன்னு கேட்பாங்கல்ல சிபிஐல. அப்போ சிபிஐ வந்துங்க இதுல உண்மையான குற்றவாளிகள் யார்? இந்த விஜய் வந்து இஸ் ஏ விட்னஸ்ங்க. ஒரு விட்னஸை தான் சம்மன் பண்ணியிருக்காங்களே தவிர அவரை வந்து குற்றவாளியாகவோ அக்யூஸ்டாவோ அப்படிலாம் கிடையாதுங்க. பிரச்சார வாகனம் பறிமுதல், இது ஒரு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி தான், விசாரணை தாங்க. இதை போய் பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அடுத்த நாளே அந்த பொய் அவுட் ஆயிடுச்சு. விஜய் 8 மாவட்டம் போகும்போதே 25% மேலே வந்துருச்சு. இன்னும் 30 மாவட்டம் போனாருன்னா அது சிக்கலாயிடும். ஆகவே அவருடைய தேர்தல் பரப்புரையை நிறுத்தணும். பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பொது வெளியில பேசுறாரு, செந்தில் பாலாஜி தான் இந்த காரணம், நீ என்ன பார்த்துக்கடா, என் மேல ஆக்ஷன் எடுறா அப்படின்றாரு. அப்போ இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி மேல வரும்போது செந்தில் பாலாஜியை விசாரிக்க மாட்டாங்களா? அதனால வந்துங்க இந்த விசாரணையை பயன்படுத்தி விஜயை கையை முறுக்கிடுவாங்க, விஜய் அலையன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. திருப்பி விஷ்ஃபுல் திங்கிங் தான். டிஎம்கே வில் பி கார்னர்டு. ஏன் கார்னர்னா, செந்தில் பாலாஜி வந்து வெறும் எம்எல்ஏ இல்லை, he was a former minister, he was in charge for the entire கொங்கு ரீஜன். அப்போ திமுகவில் வந்து அவர் ஒரு மிக பிரதானமான இடத்தை வகிக்கிறாரு. ஸோ அதனால such a பவர்ஃபுல் பர்சன். ஸோ இந்த சிபிஐ கேஸை வச்சு விஜயை மடக்கிறது இல்லை, திமுகவை தான் மடக்க போறாங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக பேசப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்கிறது சிபிஐடைய வளையத்தில் விஜய் அவர்கள் இருக்காரு, ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்றதெல்லாம். இதை வச்சே விஜய் அவர்களை பிடிச்சிருவாங்க அப்படின்லாம் பேசப்படுது. என்ன நடந்திருக்கு சார் இந்த விசாரணை? இல்லைங்க, முற்றிலும் தவறான உண்மைக்கு மாறான தகவல்கள், வதந்திகள் தான் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன. அதுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. விஜய் வந்து இஸ் ஏ விட்னஸ்ங்க. அவரை சம்மன் பண்ணது கூட ஒரு விட்னஸை தான் சம்மன் பண்ணியிருக்காங்களே தவிர அவரை வந்து குற்றவாளியாகவோ அக்யூஸ்டாவோ அப்படிலாம் கிடையாதுங்க. அதனால் அவரை கிடுக்கி பிடி போட்டார்கள்ன்றாங்க, கிடுக்கியை இவங்களே பிடிச்சிட்டு போன மாதிரி சில பத்திரிகையில எழுதுறாங்க. பிரச்சார வாகனம் பறிமுதல் அனுப்பியிருக்காங்க. சரி, பறிமுதல் பண்ணா அப்புறம் அந்த வாகனம் திருப்பி போயிடுச்சே கரூர்ல இருந்து நேத்து. அதாவது சிபிஐ இஸ் ஏ பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிங்க. அவங்க ரொம்ப சயின்டிஃபிக்கா அறிவியல் பூர்வமாக தான் விசாரிப்பாங்க. இப்போ அந்த வண்டியை அவங்க ஏன் அங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா, இங்கே வந்து பனையூரில் வந்து அந்த வண்டியை மேலே கீழெல்லாம் ஏறி பார்த்துட்டு போயிருக்கலாம், உள்ளே என்ன இருக்குது, கேமரா என்ன இருக்குதுன்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வண்டியை வந்து வேலுசாமிபுரத்தில் அந்த கூட்டம் நடந்த இடத்துல அந்த வண்டி அங்கே நின்றுது இல்லை சம்பவ தினத்தன்று, அந்த இடத்துல நிறுத்தி அதனுடைய நீளம் அகலம் அந்த ரோடை எவ்வளோ அடைச்சிக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அதில் எவ்வளோ ஜனங்க உட்கார முடியும், நிற்க முடியும், அப்போ எவ்வளோ பேர் இருந்தாங்க, நெரிசல் ஏற்பட்டதற்கு இந்த பஸ் அங்கே வந்து நின்னது ஒரு காரணமா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பஸ்ஸை அங்கே கொண்டு போய் நிறுத்தினாங்க. அதே போல் விஜய்யுடைய பார்வை மேலே இருந்து பார்த்தா எப்படி தெரிஞ்சிருக்கோன்றதுக்காக தான் பஸ் மேலே ஏறி நின்று அந்த சிபிஐ விசாரணை பண்ணுற அதிகாரிகள் அந்த விஜய் எங்கே நின்னாரோ அங்கே நின்று பார்க்குறாங்க சுற்றி முட்டு. அப்போ இது ஒரு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி தான், விசாரணை தாங்க. இதை போய் பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அடுத்த நாளே அந்த பொய் அவுட் ஆயிடுச்சு, நேற்று வந்துருச்சே வண்டி. ஸோ அதனால் இப்போ இன்னொன்று கூட சொல்கிறாங்க, இவரை டெல்லிக்கு ஏன் வர வச்சாங்க, சென்னையிலே விசாரிச்சிருக்கலாம், இங்கே கரூர்லேயே விசாரிச்சிருக்கலாம், அப்படி தான் பண்ணாங்க. முதல் ஒரு மாதம் 1.5 மாதம் கரூரில் தான். ஏன் இதே புஷி ஆனந்த், அந்த டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டரு எல்லாருமே வந்து கரூரில் தானே விசாரிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து சிபிஐக்கு என்ன ஃபீலிங் வந்துடுச்சுன்னா, இந்த கலெக்டர்கள், அதாவது ஒரு கலெக்டர் தானே, கரூர் கலெக்டர், கரூர் எஸ்பி, அது மாதிரி முக்கியமான ஆட்களை வரும்போது அவங்க அங்கே இருக்கிறதால கரூர்லேயே
டக்குன்னு ஏதாவது ஒரு நொண்டி காரணம் சொல்லிட்டு நான் ஒரு அர்ஜென்ட் காலுங்க, அர்ஜென்ட்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓ நீ இப்படி பண்ணுறீங்களா, சரி இங்கே வச்சா தானே இதெல்லாம் பண்ணுவீங்க, தமிழ்நாட்டில் வச்சா தானே உங்கள் வேலையெல்லாம் காட்டுவீங்க, வாங்க டெல்லிக்கு வாங்கன்னு டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டெல்லியில் வெறும் விஜயை மட்டும் கூப்பிடலைங்க, விஜய்க்கு முன்னால் நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. நிர்மல் குமார், குஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கும் போனாங்களே. அதனால் அன்னைக்கு பாருங்க, விஜய் போன அன்னைக்கே 2 போலீஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் அழைக்கப்பட்டார்கள். அதை பற்றி நியூஸ் வரவே இல்லையே. இப்போ நம்ம டேவிட்சன் தேவாசீர்வாதம், அப்போ லா அண்ட் ஆர்டர் அடிஷ்னல் டிஜிபியாக இருந்தார், இப்போ ரெகுலர் டிஜிபி ஆகிட்டார், ஆயுதப்படைக்கு இருக்கார். அவர் அங்கே போயிருக்கார் அன்னைக்கு. விஜய் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது சிபிஐ ஹெட் குவார்ட்டரில் இவரும் காத்துட்டு இருந்தார், இவர் டேர்னுக்காக. விஜய் முடிஞ்ச பிறகு இவரை கூப்பிட்டுருக்காங்க. அதே போல் நிர்மல் குமார் ஜோஷின்னு சென்ட்ரல் ஜோன் ஐஜியும் விசாரிக்கப்பட்டிருக்கார். இன்னும் சில பேர் வருவாங்க. எனக்கு சொன்ன தகவல்னா இவர் 88வது ஆள். சிபிஐ இந்த கரூர் விஷயத்தை விசாரிக்கிற அந்த விசாரணையில் விஜய் 88வது ஆள். இன்னும் 89, 90, 91, 92 அது நீளும் பட்டியல். அதனால் இவரோட அது முடிய போகிறதில்ல. இவர் விட்னஸை ஏன் கூப்பிட்றாங்கன்னா, he was the ஐ விட்னஸ், மெயின் ஐ விட்னஸ். ரெண்டாவது, அவர் இருந்த இடம் எல்லாத்தையும் பார்க்க முடியும். கரூரில் செப்டம்பர் 27 ஒரு 8 மணிக்கு அந்த வண்டி உள்ளே அந்த இடத்துல வேலுசாமி நிற்கும்போது ஃபஸ்ட்டு விஜய் பேசுனது, போலீஸுக்கு நன்றி, அவங்க இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்திருக்க மாட்டோம், மக்களெல்லாம் இது பண்ணி கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு நன்றின்னு தான் ஆரம்பித்தார். போலீஸ் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் அவருக்கு 8 மணிக்கு இல்லை. ஆனால் அதே விஜய் பேசி முடித்து 8:30 மணிக்கு முடிக்கும்போது ரொம்பவும் கோபமாயிட்டார். இது மாதிரி நடக்குது, ஒரே தள்ளு முள்ளாக இருக்குது, ஜனங்க விழறாங்க, போலீஸ் எங்கே போச்சு, ஒருத்தனையும் காணோம். சொல்லி வச்ச மாதிரி இவர் டேவிட்சன் சொல்கிறாரு 500 பேர் அங்கே இருந்தோம், பணி அமர்த்தணுன்றாரு. முதலமைச்சர் அசம்பிளியில் 607 பேருன்றாரு. சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு ஃபிகர் கொடுக்குறாங்க. எல்லாமே பொய், ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட தகவல்கள். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனால் கோபம் வந்துடுது விஜய்க்கு. போலீஸை வாழ்த்தி பாராட்டி நன்றி சொன்னவர் ½ அன் ஹவரில் அப்படியே என்ன சொல்கிறாருன்னா, காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும், ஜாக்கிரதை, நீங்கள் மக்களை பாதுகாக்கிறது தான் உங்கள் வேலை, இதெல்லாம் ரொம்ப தப்புங்கன்னு சொல்கிறாரு போலீஸை. இது 2 பேச்சுக்கும் என்னத்துக்காக இப்படி பேசுனீங்கன்னு கேட்பாங்கல்ல சிபிஐயில். அப்போ சிபிஐ இதில் உண்மையான குற்றவாளிகள் யார், இது இப்போ அரசல் புரசலாக எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை, இது ஒரு சபட்டேஜ், கான்ஸ்பிரசி பண்ணி. எதுக்காகன்னு நீங்கள் கேட்கலாம். விஜய் 8 மாவட்டம் போகும்போதே 25% மேலே வந்துடுச்சு. இன்னும் 30 மாவட்டம் போனாருன்னா, எந்த தடையும் இல்லாமல் அவர் பாட்டுன்னு மற்ற கட்சிகள் மாதிரி போய் அங்கங்கே மீட்டிங் போட்டாருன்னா அது சிக்கலாயிடும். ஆகவே அவருடைய தேர்தல் பரப்புரையை நிறுத்தணும், அவர் மக்கள் சந்திக்கிறத தடுக்கணுன்ற எண்ணம் கொண்ட யாரோ, கட்சியாக இருக்கலாம், ஆளாக இருக்கலாம், யாரோ ஒரு குரூப் இதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. நீட்டாக பண்ணது மட்டுமல்லாமல் அவர் மேலேயே பழிய போட்டாங்க. அதனால் இதில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறிக்க, அப்போ தான் அந்த 41 பேருக்கு நீதி கிடைக்குது, இறந்தவங்களுக்கு. இதை நான் சொல்லலைங்க, நிர்மல் குமார் இப்போ ஓப்பனாக சொல்கிறாரு. அதை விட சிறப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, யூனியன் ஹோம் மினிஸ்டரை மேடையில் வச்சுக்கிட்டு அமித்ஷாவை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் புதுக்கோட்டை இல்லைன்னு நினைக்கிறேன் லேட்டஸ்டா பொது வெளியில பேசுறாரு. செந்தில் பாலாஜி தான் இந்த காரணம், நீ என்ன பார்த்துக்கடா, என் மேல ஆக்ஷன் எடுறா அப்படின்றாரு. அப்போ இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி மேல வரும்போது செந்தில் பாலாஜியை விசாரிக்க மாட்டாங்களா? இப்போ தாவேக்காவினருக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள விசாரிக்கும் போது உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம், ஏன் சந்தேகம்? இப்போ எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னா அதுக்கு நான் சில காரணம் சொல்கிறேன். இவர் பீயிங் ஏ லோக்கல் எம்எல்ஏ, அவர் ஆணையம் அமைச்சு அந்த அம்மா கரூரில் விசாரணையை மறுநாள் மத்தியானமே தொடங்கிட்டாங்க. இவர் கரூரில் தான் இருக்கார், அந்த அம்மா கரூரில் இருக்குது. இவர் போய் அவங்கள பார்த்து இவருக்கு இருக்கிற தகவல்கள்லாம் சொல்லியிருக்கலாம், பகிர்ந்து இருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார், பிபிடி எல்லாம் வச்சு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணாரு. இது யார் அவரை செய்ய சொன்னுச்சு? அதே போலதான் இந்த டேவிட்சனும் அந்த அமுதா ஐஏஎஸும் ஒரு கவர்மெண்ட் கமிஷன் போட்டு அது என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது
இவங்க ஒரு தரப்பு வக்கீலா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பொது வெளியில். அப்போ இதெல்லாம் பார்த்து தான் சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ் இவங்க தாவேக்கா மற்றவர்கள் கேட்குறதெல்லாம் நியாயம் இருக்குது, நடுநிலையாக விசாரணை நடக்காது, தவறு செய்த காவல்துறையே விசாரிக்க சொன்னால் நீதி கிடைக்காதுன்னு அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குதுன்றதால தான் விசாரணை நிறுத்துங்கப்பா போதும், எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட ஒப்படைங்க. ஆனால் விஜய் தரப்பு சிபிஐ கேட்கவே இல்லை. அவங்க கேட்டது கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப், ப்ரெஃபரபிளி எ ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் இதை கண்காணித்து நடத்தணும்னு சொன்னாங்க. கோர்ட்டு அவங்க விஸ்டம் தானே, நீங்கள் கேட்குறதெல்லாம் அவங்க கொடுப்பாங்களா? சில பேர் கேட்ட சிபிஐ என்கொயரி கிராண்ட் பண்ணிட்டாங்க. விஜய் கேட்ட அந்த சூப்பர்விஷனும் ரிட்டையர்டு ரஸ்தோகி ஜட்ஜை போட்டாங்க. ஸோ கிளப் பண்ணிட்டாங்க, காக்டெயில் ஆகிட்டாங்க. இப்போ இந்த விசாரணையை வந்துட்டு விஜய் வந்து வேணான்னு சொல்ல முடியாது. இதுக்கு முழு ஒத்துழைப்பு அவர் கொடுக்குறாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இவங்க கேட்டது தானே அது. அதனால் வந்துங்க இந்த விசாரணையை பயன்படுத்தி விஜயை கையை முறுக்கிடுவாங்க, விஜய் அலையன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க, திருப்பி விஷஃபுல் திங்கிங் தான். அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. மாறாக டிஎம்கே வில் பி கார்னர்டு. ஏன் கார்னர்னா செந்தில் பாலாஜி வந்து வெறும் எம்எல்ஏ இல்லை, ஏதோ ஒரு 133 எம்எல்ஏல அவர் ஒருத்தர் இல்லை. he was a former minister, he was in charge for the entire கொங்கு ரீஜன். இந்த வாட்டி வந்து கொங்கு பகுதியில் இருக்கிற ஒரு 50-55 தொகுதிக்கு அவர் தான் இன்சார்ஜ். யார் கேண்டிடேட்டு, யாரை போடணும் எல்லாமே அவர் தான் தீர்மானிக்க போகிறாரு. காரணம் எல்லா தொகுதிக்கும் அவர் தான் செலவு பண்ண போகிறாரு, அவர் தான் வந்து லிக்விட் கேஷ் வச்சுட்டு செலவு பண்ணுறாரு. அப்போ திமுகவில் வந்து அவர் ஒரு மிக பிரதானமான இடத்த வகிக்கிறாரு. மினிஸ்ட்ரி இல்லைனாலும் மினிஸ்டருக்குள்ள எல்லா மரியாதை அதிகாரங்க இருக்குது. சொல்ல கேள்வி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி, டாஸ்மாக் அதெல்லாம் இவர் தான் எல்லா முடிவும் எடுக்கிறாரு. பொறுப்பாக இருக்கிற அமைச்சர்கள் ஃபைலில் கையெழுத்து போடுறாங்களாம். இப்போ அவங்களே கூட சொல்கிறாங்களாம், ஏன் நாங்கள் கையெழுத்து போடுற மந்திரியா, டிசைட் பண்ணுறது இன்னும் ஸ்டில் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிறது, பிடிக்கிறது, கான்ட்ராக்ட் விடுறது எல்லாமே டிசைடட் பை செந்தில் பாலாஜி அன்அஃபிஷியலி. அவர் பென்சிலில் எழுதிடுவார், அதையே பேனால் எழுதி மந்திரிங்க கையெழுத்து போட வேண்டியது தான். ஸோ அதனால் சச் எ பவர்ஃபுல் பர்சன். அப்போ திமுகவை முடக்கணும்னா இப்போ பிஜேபியை பார்த்தா 1 பாயிண்ட் ப்ரோக்ராம் தான். அவங்களுக்கு எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறத விட முக்கியம் திமுகவை தோக்கடிச்சு கீழே இறக்கணும். அப்போ இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணியை வெளியே விட்டு வரணும், விசிகாவை குழப்பம் பண்ணி வெளியேற்றணும். அடுத்தது அதில் ஆக்டிவாக இருக்காங்கல்ல, ஆக்டிவான பணம் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா, பணம் வச்சிருக்கிற அந்த பண பேகை பூரா உள்ள தூக்கி வைக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து ஃபண்டு சப்ளை வாரில் சப்ளையை கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படைகள் தோத்துரும் இல்லையா? இதுதான் ஒரு சாதாரண விஷயம். அப்போ உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ யார் யார் பண்ணுறாங்க, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மந்திரிங்க இருக்காங்க. செந்தில் பாலாஜி அதில் முதன்மையானவர், ஏவா வயலு 2வது, KN நேரு எல்லாருமே இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே பிடிச்சி 1 by 1 ஏதோ ஒரு கேஸ்னால் சும்மா இல்லை, எல்லாம் பண்ணியிருக்காங்க, வாரி இருக்காங்க. அப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது எல்லாத்தையும். இனிமேல் வரக்கூடிய மாதங்களில் இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த சிபிஐ கேஸை வச்சு விஜயை மடக்கிறது இல்லை, திமுகவை தான் மடக்க போகிறாங்க. அதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்ன பரபரப்பாக இருக்கும், மயிர்கூச்செறியும் சஸ்பென்ஸுகள், திருப்பங்கள் எல்லாம் நடக்கும் அரசியல்ல. ஸோ அதெல்லாம் ஒன்னொன்னா தெரிய வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம் சார். என்னெல்லாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்த்து நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.